வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ஃபைண்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இன்னைக்கு நான் லஞ்சுக்கு ரைஸு, முட்டை குழம்பு, வெஜிடபிள் மிக்ஸ், எக் ஆம்லேட், அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுதான் செஞ்சுருக்கேன். வழக்கமாக நீங்கள் வைக்கிற மாதிரி இல்லை, இந்த முட்டை குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரைஸ் ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கிட்டேன் வித் ஏலக்காவோட. எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 பூண்டு நசுக்கி போட்டுக்கிட்டேன். அப்புறமா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நான் ஃபைனாக அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா அது எல்லாமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு 2 முட்டையும் ஆம்லேட் மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு 3/4 வேக்காடில் நான் எடுத்து குழம்புல போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சேன். அந்த குழம்பெல்லாம் அதில் சார்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் வெஜிடபிள் மிக்ஸ், எக் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.